தென்னிந்திய திரையுலகின் தெய்வீக குரல் அப்படின்னு வர்ணிக்கப்படுற மூத்த பாடகி எஸ் ஜானகி இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. மைசூரில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரவு 7:30 மணிக்கு இயற்கை எதிர்க்காங்க. அவங்களோட மறைவை அவங்களோட பேத்தி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் பழம்பெரும் பாடகி எஸ் ஜானகி 1938 ஏப்ரல் 23 அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கிற பல்லப்பட்லா அப்படிங்கிற கிராமத்தில் செஸ்லா ராமமூர்த்தி சத்யவதி தம்பதிக்கு மகளாக பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இருந்திருக்காங்க. தந்தையின் பணி நிமித்தமாக இவங்களோட குடும்பம் ராஜமுந்திரிக்கு இடம் பெயர்ந்திருக்குது. அங்கே ஒரு பிரபல நாதஸ்வர வித்வான்ட்ட இசை கற்றுக்கிட்ட ஜானகி அதுக்கப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ நடத்தின அகில இந்திய அளவிலான பாடல் போட்டியில் கலந்துக்கிட்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை முதல் பரிசை பெற்றிருக்காங்க. அந்த வகையில் சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க நடத்தி வந்த கலை நிகழ்ச்சிகளில் ஜானகி பாடியிருக்காங்க. இவங்க ஜானகியோட அப்பாவுக்கு நெருங்கின நண்பரும் கூட. ஒரு முறை ஜானகியோட வீட்டுக்கு சந்திரசேகரன் வந்திருக்கிறாங்க. அப்போது அவங்களோட சட்டை பையிலிருந்து அவங்களோட மகனான ராம் பிரசாத்தோட ஃபோட்டோ தவறி கீழே விழுந்திருக்குது. அதை யாருக்குமே தெரியாமல் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாங்களாம் ஜானகி. அந்த ஃபோட்டோவை பார்த்தே அவங்கள ஒருதலையாக காதலிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த ஒருதலை காதல் அதுக்கப்புறம் காதலாக மலர்ந்திருக்குது. ஆனால் இவங்களோட காதல் விஷயம் குடும்பத்தினருக்கு தெரியாமலே இருந்திருக்குது. இருந்தாலும் ஜானகியோட குணங்கள் பிடிச்சு போனதுனால ராம் பிரசாத்தோட குடும்பத்தினர் முறைப்படி பெண் கேட்டு இரு வீட்டார் சம்மதத்தோட இவங்களோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. கடந்த 1959 ராம் பிரசாத்தை ஜானகி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இருந்து அவங்களோட இசை பயணத்துக்கு கணவர் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜானகி கலந்துக்கிற எல்லா ரெக்கார்டிங்கும் ராம் பிரசாத் ஜானகி கூட வருவாங்களாம். அவ்வளவு ஏன் முதல்ல எஸ் ஜானகியை ஏவிஎம் ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு போய் பாடகியாக்குனவரும் அவங்க தானா. ஜானகியை திருமணம் பண்ணின ஒரே வருஷத்தில் அவங்கள பாடகியாக்கிட்டாராம். ஒரு முறை பாடகர் மனோ தொகுத்து வழங்கின மனதோடு மனோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின பாடகி எஸ் ஜானகி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட கணவர் எப்போவுமே என் பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு தோணும்போது எனக்கு அழுக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுபூர்வமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாவா கவிதை சொல்வேன் அப்படிங்கிற பாடலை ஆரம்பத்தில் தெரியாமல் பாடிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு கச்சேரியிலையும் இல்லை, எப்போவுமே நான் அந்த பாடலை பாடுறதே இல்லை. அதுக்கு காரணம் அந்த பாடலை பாடினா எனக்கு அழுக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க எஸ் ஜானகி. இப்படி 1997 அவர் மறையிறவரை ஜானகி அம்மாவோட நிழலாகவே வாழ்ந்து கச்சேரி பின்னணி பாடல் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எதிலும் அவரோட பயணித்த அந்த தூய காதலின் வெளிப்பாடாக தன்னோட கணவரின் மறைவுக்கு அப்புறம் வண்ண ஆடைகள் அணிகிறதையே ஜானகி அம்மா முழுமையாக தவிர்த்துட்டாங்க. அந்த வகையில் கடைசி வரை அவங்க ஜானகியின் ராமுவாக வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அதே நேரம் குறுகிய காலத்திலே புகழடைஞ்ச ஜானகி எஸ்.எம். சுப்பையா நாயுடு, கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் தொடங்கி இசைஞானி இளையராஜா, இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான், ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் இன்றைய தலைமுறை இசையமைப்பாளர் அனிருத் வர எல்லா தலைமுறை இசையிலையும் பாடிய பெருமை ஜானகி அம்மாவுக்கு இருக்குது. 2016 ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வெளியான திருநாள் படத்தில் பாடினதான் இவங்களோட கடைசி பாடலும் கூட. தன்னோட 6 தசாப்த கால திரைப்பயணத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உட்பட 17க்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்காங்க. இவங்களோட அசாத்திய திறமைக்காக 4 தேசிய விருதுகளையும் தமிழகம், கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில அரசுகள்கிட்ட இருந்து 33க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காங்க. அதே நேரம் கடந்த 2013 தனக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை எனக்கு ரொம்ப தாமதமாக கொடுக்கப்பட்ட விருது அப்படின்னு சொல்லி கம்பீரமாக நிராகரித்து தன்னோட சுயமரியாதையை நிலைநாட்டியிருந்தாங்க ஜானகி அம்மா. அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் ஜானகி அம்மாவோட ஒரே மகனான முரளிகிருஷ்ணா திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் மரணமாக்கிட்டாங்க. முதுமை காலத்தில் தனக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு நினச்ச மகனை பறிக்கொடுத்துட்டு தள்ளாத வயசில் மனவேதனோட தவிச்சு வந்த ஜானகி அம்மா இன்னைக்கு மைசூரில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில்
வயது மூப்பு காரணமாக காலமாக்கிட்டாங்க. அவங்களோட மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பும் கூட.